விசேஷமாக இந்த இரவு நேரத்திலே இன்பமான நித்திரை நமக்கு வேணும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நைட் நேரத்திலே தேவையில்லாத சொப்பனங்கள் அது எல்லாவற்றையும் விலக்கி வரக்கூடிய காரியத்தை தேவன் வெளிப்படுத்த வேண்டும். அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? 127 சங்கீதம் 2ஆம் வசனத்திலே அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். 127 சங்கீதம் 2ஆம் வசனம். அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். கர்த்தருக்கு பிரியமானபடி நம்ம எப்படி வாழ வேண்டும்? தீமை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஒரு மனுஷர் தீமை வெறுத்து கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தால் அந்த குடும்பத்துக்கு நிம்மதியான ஒரு தூக்கம், அந்த நிம்மதியான ஒரு தூக்கம் வேணும் அப்படின்னா தீமையான காரியத்தை வெறுக்கணும். தீமையான காரியத்தை வெறுக்கணும். கர்த்தருக்கு பயந்து கிருபைக்கு காத்திருக்கிறது மேல் தேவன் பிரியமா இருக்கிறார். யாரெல்லாம் இந்த இரவு நேரத்தில் இணைந்திருக்கிறீங்களோ 147 சங்கீதம் 11ஆம் வசனத்தில் அழகாக எழுதப்பட்டிருக்கு. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறது மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருந்தால் இரவு நேரத்திலே யாரெல்லாம் இந்த செய்தி கேட்கிறீங்களோ நமக்கு ஒரு இன்பமான நித்திரை,